இன்னைக்கு உதயம் ஜாப்ஸில் என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா அட்டை கம்பெனி. சரி, அட்டை கம்பெனின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். யாரெல்லாம் வரலாம், யாரெல்லாம் தேவைப்படுறாங்க. ஆப்ரேட்டரும் நமக்கு தேவைப்படுறாங்க, ஹெல்ப்பரும் தேவைப்படுறாங்க. சரி, ஆப்ரேட்டர் அப்படின்னா ஆப்ரேட்டருக்கான சேலரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் இல்லை. ஏன்னா நீங்கள் ஆப்ரேட்டர்ன்றதுனால நீங்கள் என்ன வயசாக இருந்தாலும் எடுத்துக்குவாங்க. அபோவ் 60க்கு மேலே எடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் அதுக்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆப்ரேட்டராக இருந்தால் எடுத்துக்குவாங்க. சரிங்க, நான் ஓகே எனக்கு நல்லா வேலை தெரியும், எனக்கு சேலரி என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்கள் ஒர்க்கிங் ஸ்கில்டை பார்த்துட்டு தான் கம்பெனி சேலரி இன்ஃபார்ம் பண்ணும். ஆனால் கட்டாயமாக 20க்கு கீழே இருக்காது. நான் இது ஒரு மேக்ஸிமமாக தான் சொல்கிறேன். கம்பெனி சேலரி இன்ஃபார்ம் பண்ணல. உங்களுக்கு ஒர்க்கிங் ஸ்கில் என்ன இருக்குது அதை பார்த்துட்டு நீங்கள் எப்படி திறமையாக ஒர்க் பண்ணுறீங்கன்ற பார்த்து நான் சேலரி இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னு கம்பெனி சொல்லியிருக்கு. ஸோ ஆப்ரேட்டருக்கான சேலரி எங்களுக்கு தெரியலை. சரி, ஓகே, ஆப்ரேட்டருக்கு சேலரி தெரியலன்னு சொல்லிட்டீங்க. ஹெல்ப்பருக்கு என்ன சேலரி, ஹெல்ப்பருக்கு யாரெல்லாம் வரலாம், என்ன ஏஜ் வேணும். ஏஜ்ன்னு பார்த்தீங்கன்னா 18 மேலே இருக்கணும். 35க்குள்ளே இருந்தீங்கன்னா ஓகே, யங்கஸ்டராக தான் இருக்கணும். ஏன்னா இது ஹெல்ப்பர்னா அந்த ஏஜில் இருந்தால் தான் உங்களுக்கு சொல்ல முடியும். என்ன இல்லைன்னா நல்ல ஏஜ் எபோவ் இருக்கீங்க, ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க பையன் பார்த்தீங்கன்னா ஒரு 19-20 வயசு பையனாக இருப்பான். அவன் வந்து உங்களுக்கு வேலை வாங்கும்போது அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக உங்களால் ஒர்க் பண்ண முடியாது. அதனால் சின்ன வயசாக இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு உள்ள காமனாக மெச்சூர் ஆகி ஈக்குவல் ஆகிக்கும். ஸோ அதனால் ஒர்க் பண்ணுறதுலும் ப்ராப்ளம் இருக்காது, பழகிறதுலையும் ப்ராப்ளம் இருக்காது. பழகிட்டு ஒரு ஆப்ரேட்டர் ஆகும்போது நல்ல சேலரியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்க, இப்போ நம்ம சேலரிக்குன்னா ஷிஃப்ட் வைஸ் எவ்வளோ தராங்க அப்படின்னா 8 மணி நேரம் டியூட்டிக்கு 270. வேலையே தெரியாது அப்படின்னா 270லேருந்து 300. நல்லா எனக்கு கொஞ்சம் வேலை தெரியும் எதுவுமே பழகிருக்கு அப்படின்னா ஸ்டார்டிங் 300. 1 வீக் நல்லா பழகிட்டீங்க, நல்லா பண்ணிட்டீங்க, அவங்க எதிர்பார்க்குற மாதிரி வேலை பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணி அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு கம்பெனி ரெடியாக இருக்குது. சரிங்க, 8 மணி நேரம் அப்படின்னா இப்போ உங்களுக்கே தெரியும் 12 மணி நேரம் போது 8 மணி நேரத்துக்கு 300, 12 மணி நேரத்துக்கு 450. சரிங்க, 450 ரூபாயில் நாங்கள் சாப்பிட்டுக்குமா அப்படின்னு கேட்டால் வேண்டியதில்லை. கம்பெனி ரூமும் ஃப்ரீயாக கொடுத்துறது, ஃபுட்டும் வந்து சிலிண்டரும், அரிசி, இந்த பாத்திரம், இது 3ஐயும் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. மற்றபடி காய்கறியும் ஆயில் மட்டும் நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். சரி, எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ எங்கே வரணும், என்ன ஆவணங்கள் கொண்டு வரணும். ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, லக்கேஜ், வீட்டோட கான்டாக்ட் நம்பர். ஏற்கனவே நம்ம எல்லா வீடியோவிலும் சொல்கிறது தான். வீட்டு கான்டாக்ட் நம்பர் கட்டாயமாக பேசி தான் எடுப்பாங்க. அதனால் ஒர்க்கிங் கான்டாக்ட் நம்பர் எடுத்துருவாங்க. வீட்டில் அவங்க எந்த கேள்வி கேட்டாலும் உங்களை பற்றி முழுமையாக தெரியிறவங்க நம்பரை மட்டும் கொடுங்க. சரிங்க, எனக்கு இந்த ஒர்க்கு தெரியாது சார், எனக்கு வேறு ஒர்க்கு தெரியும், நான் வரலாமா? தாராளமாக வரலாம். நம்மகிட்ட போடுறது எல்லாமே பர்மனன்ட் ஜாப் தான், எதுவுமே டெம்பரவரியான ஜாப் கிடையாது. நீங்கள் இது தெரியலன்னா உங்களுக்கு என்ன ஏஜோ அந்த ஏஜுக்கு மெச்சூருக்கு தகுந்த மாதிரி வேறு என்ன ஒர்க்கு நம்மகிட்ட இருக்குன்னு பார்த்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கட்டாயமாக நம்மகிட்ட ஒரு கம்பெனி 2 கம்பெனி இல்லை, உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறதா. நம்ம 35-40 லிஸ்டிங்க்கு மேலே இருக்குது. ஹோட்டல், பேக்கரி அப்படின்னு சொல்லிட்டு அது லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கும். வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல முடியாது. அதனால் உங்களுக்கு தேவையான ஜாப் கட்டாயமாக உள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா கூட நீங்கள் வேறு ஜாப்பும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு ஜாப்ஸ். சரி, எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவிலும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். திரும்பவும் சொல்கிறோம். திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே தெரிய நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னு கூப்பிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து கூப்பிட்டு வந்து உங்கள் ஆவணங்களை வெரிஃபை பண்ணிட்டு இமீடியட் ஜாயின் தான். வந்தால் ஒரு அதிகபட்சம் அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் போய் ஒர்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வெயிட்டிங்கோ அப்ளிகேஷன் போட்டு வீட்டுக்கு போயிட்டு வர்றதோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் எதுவும் கிடையாது. இங்கே வந்தால் ஜாயின் பண்ணுறது தான். அதனால தான் எல்லா வீடியோவிலுமே நம்ம சொல்லியிருப்போம். வரும்போது ஆதார் கார்டு, வீட்டு கான்டாக்ட் நம்பர், லக்கேஜ், இது 3ம் இல்லாமல் வராதிங்க. லக்கேஜ் எதுக்கு கேட்குறோம் அப்படின்னா இமீடியட் ஜாயினிங் தான். நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிட்டு போகிறதுக்கு தயவு செஞ்சு வர வேண்டியதில்லை. வெரிஃபை பண்ணால் நீங்கள் ஊர்லேருந்தே கேட்டுக்கீங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் வந்துங்க செலவு பண்ணிட்டு வந்து கேட்டுட்டு போகிறது வேஸ்ட். தேங்க்யூ ஃபார் த வாட்ச்.